நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம மார்ச் மாதம் 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளாக உங்களுக்கு தேர்வு செய்து வழங்குவது ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வாங்க மார்ச் 5ஆம் தேதி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய முதலாவது விரைவு ஈநுலை. ஓகேவா? ஸோ விரைவு ஈநிலை, அதாவது அதை அப்படியே இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ப்ரீடிங் ரியாக்டர் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட் ப்ரீடிங் ரியாக்டர், அணு உலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய முதலாவது விரைவு ஈநுலை எங்கே திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் திறந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் தான் பிரதமர் மோடி அவர்கள் அந்த முதலாவது விரைவு ஈநுலையை திறந்து வைத்திருப்பார். இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை பற்றி ஒரு சில கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க. ஸோ கல்பாக்கம் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது 1983 துவங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ 1983 துவங்குறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா 1985 இந்திரா காந்தியோட பேர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி, இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லி 1985 அவங்களுடைய பேர் வைக்கிறாங்க. இந்தியாவிலேயே உள்நாட்டு தயாரிப்பின் அடிப்படையில் உருவான முதல் அணு ஆராய்ச்சி மையம் இது தாங்க. சரியா? ஸோ அப்போ பாபா அணு ஆராய்ச்சி மையத்துக்கெலாம் ரஷ்யா போன்ற நாடுகள் உதவி செய்திருக்கும். ஆனால் முழுக்க இந்திய பொருட்களை கொண்டு இந்தியாவில் கட்டுமானம் செய்யப்பட்ட முதல் அணு ஆராய்ச்சி மையம் அப்படின்னா அது கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையம் தான். ஓகேவா? ரைட். ஸோ இந்த இடத்துல மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி நான் கொடுக்குறேன். மாணவர்கள் அதற்கு கண்டுபிடிச்சி ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவில் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி மையம், ஓகேவா, ஸோ அல்லது மிகப்பெரிய அணுமின் நிலையம் எது? ஓகே, இந்தியாவினுடைய மிகப்பெரிய அணுமின் நிலையம் எது அப்படிங்கிறதுக்கு மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு, சுமன் குமாரி இவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு வீராங்கனை. ஓகேவா? ஸோ பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகேங்களா? பிஎஸ்எஃப். இந்த பிஎஸ்எஃப்பினுடைய முதல் பெண் ஸ்னைப்பராக நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப், இதனுடைய முதல் பெண் ஸ்னைப்பராக நியமனம் செய்யப்பட்டிருப்பவங்க யார் அப்படின்னா சுமன் குமாரி, மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. இந்த பிஎஸ்எஃப் அப்படின்னா நான் அதோட விரிவாக்கம் சொல்லிட்டேன். 1965 டிசம்பர் 1ஆம் தேதி அந்த பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது துவங்கப்படுகிறது. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, 2023ஆம் ஆண்டிற்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு, ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் நம்முடைய இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 161. ஓகேங்களா? 161வது இடத்துல இருக்கும். இதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொன்னால் நார்வே. ஓகே, ஸோ உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2023, அதில் இந்தியா 161வது இடத்துல இருக்குதுங்க. ரைட். ஸோ அதற்கு அடுத்தது அஜய் பங்கா, இவர்களோட நேம் தான் ரொம்ப முக்கியமானது, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்விலே கூட ஒரு முறை இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. ஸோ உலக வங்கியினுடைய புதிய தலைவராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா அஜய் பங்கா. ரைட். இவர் அமெரிக்க வாழ் இந்தியர். ஓகேவா? அமெரிக்க குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய இந்தியர். இந்தியாவில் தான் பிறக்கிறாரு. ஸோ பூனாவில் பிறக்கிறார், மகாராஷ்டிரா மாநிலம் பூனாவில் பிறக்கிறாரு. அமெரிக்காவில் அவங்க அப்பா போய் செட்டில் ஆகிறாங்க. ஸோ அமெரிக்காவிலேயே வளர்ந்து கல்வியெல்லாம் முடிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலக வங்கியினுடைய தலைமை இயக்குனராக பதவி வகிச்சிட்ருக்காங்க. ஸோ முதல் தலைவர், முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அஜய் பங்கா. இந்தியாவை சேர்ந்த முதல் நபர் அஜய் பங்கா. ஸோ உலக வங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1944 ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டனில் இருக்கும். ஸோ உலக வங்கியினுடைய புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்ட இந்தியர் யார் என்ற கேள்விக்கான விடை அஜய் பங்கா. அதற்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, கருக்கலைப்பை சட்டமாக்கிய முதல் நாடு அப்படின்ற நாடு எது அப்படின்னா ஃப்ரான்ஸ்.
ஓகேங்களா. ஃப்ரான்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கருக்கலைப்பு அப்படிங்கிறத சட்டமாக்கியிருப்பாங்க. அதற்காக ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய அரசியலமைப்பு விதிகள் எல்லாம் திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸ். ஓகே, இஞ்சி கிடையாது, பாரிஸ். ஃப்ரான்ஸினுடைய பிரதமர் யார் அப்படின்னா இமானுவேல் மேக்ரான். ஓகே, இமானுவேல் மேக்ரான். ஸோ அதற்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டு 2024 ஒலிம்பிக்ஸ். ஸோ 2024 ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் எங்கு நடைபெற இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டோம்னா பாரிஸ், ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற இருக்கிறது. ஸோ 2028 ஒலிம்பிக் எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் நடைபெற இருக்கும். ஓகேவா, லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் நடைபெற இருக்கும். ஸோ 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியா நடத்துவதற்கு மிக தீவிரமான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல. ஆனாலும் கூட இந்தியாவின் சார்பில் சில முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம தெரியும் வந்து கரண்ட் இயரில் ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறுகிறது. ஓகேவா, ரைட். ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு ஒரு ஜிகே பாயிண்ட்டு. இந்தியாவிலேயே முதல் முறையாக 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிற தொழிலாளர் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா புதுவை. 8 மணி நேர வேலை அப்படிங்கிற சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு சொன்னால் எதுங்க, புதுவை. ஸோ 1937 இவங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் மார்ச் 5க்கான நிகழ்வுகள். கையோட மார்ச் 6க்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா தேசிய பல் மருத்துவர்கள் தினம். ஓகேவா, நேஷ்னல் டென்டிஸ்ட் டே. தேசிய பல் மருத்துவர்கள் தினம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அதற்கடுத்து நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசு துவங்கியிருக்காங்க. நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாடு அரசால் துவங்கப்படுகிறது. இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரசினுடைய திட்டங்கள், அரசின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தை எந்த மாநில அரசாங்கம் தொடங்கியிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்கியிருக்கும். ஸோ அதற்கடுத்தது இந்திரம்மா வீட்டு திட்டம். இந்திரம்மா வீடு திட்டம் இந்த ஏழைகளுக்கு இலவச வீடு வழங்கக்கூடிய மாநில அரசினுடைய ஒரு திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது. எந்த மாநிலத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெலுங்கானாவில். ஓகேங்களா. ஸோ இந்திரம்மா வீடு வழங்கும் திட்டம் தெலுங்கானாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதற்காக வீடு வழங்குவதற்காக ஒவ்வொரு பயனாளிக்கும் ரூபாய் 5 லட்சம் உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அறிவிச்சிருப்பார். ஸோ பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தெலுங்கானா பற்றிய கேள்விகள் தவறாத இடம் பெற்றுகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த கொஸ்டினும் கேட்கலாம். இந்திரம்மா வீடு வழங்கும் திட்டம் தெலுங்கானாவில் ஒவ்வொரு பயனாளிக்கும் 5 லட்சம் ரூபாய் உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதற்கடுத்தது லாக் வளையல். இந்த லாக் வளையலுக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கும். இந்த லாக் வளையல் அப்படிங்கிறது தனித்துவமாக எங்கே உருவாக்கப்படுகிறது அப்படின்னா நம்முடைய இந்தியாவின் ஹைதராபாத் நகரத்தில் உருவாக்கப்படுகிறது. அதனால் ஹைதராபாத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவின் வளையல் நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட். ஸோ பேங்கிள் சிட்டி ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா ஹைதராபாத். ஓகே. ஸோ பேங்கிள் சிட்டி அப்படின்னா ஹைதராபாத். ஸோ லாக் வளையலுக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கும். ஸோ மறக்காம ஞாபகம். அதற்கடுத்தது ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன புக் அப்படின்னா இன்க்ரெடிபிள் இந்தியா 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இன்க்ரெடிபிள் இந்தியா 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காரு அப்படின்னா அமிதாப் காந்த். இந்த அமிதாப் காந்த் அப்படிங்கிறவர் நிதி ஆயோக்கினுடைய 2வது சிஇஓவாக பதவி வகித்திருப்பார். ஓகேங்களா. ஸோ அவர் எழுதினது தான் இன்க்ரெடிபிள் இந்தியா 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஏற்கனவே அவர் கடந்த ஒரு 6-7 மாதத்திற்கு முன்னாடி இன்னொரு புத்தகம் மேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகமும் எழுதியிருப்பாங்க. ஸோ நம்முடைய கரண்ட் அவர்ஸ் வகுப்பில் நம்ம அந்த புத்தகத்தையும் பார்த்துருப்போம். அதையுமே நீங்கள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த 2 புத்தகத்தையும் மாணவர்கள் நன்றாக கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். மேட் இன் இந்தியா புக்கும் ப்ளஸ் இன்க்ரெடிபிள் இந்தியா புக்கும் யார் எழுதியிருக்கார் அப்படின்னா அமிதாப் காந்த். நிதி ஆயோக்கினுடைய 2வது சிஇஓ அவர் தான். ஓகே, ரைட். ஸோ அதற்கு அடுத்தது 2 அமைப்புகள் பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒன் கேரோ அப்படின்னா அதோடைய விரிவாக்கம் சிவில் ஏவியேஷன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். சிவில் ஏவியேஷன்
ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு. இதுதான் இந்தியாவில் இப்போ ஃபஸ்ட்டு துவங்குறாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இந்த அமைப்பு இப்போ தான் தொடங்குறாங்க புதிதாக. சிவில் ஏவியேஷன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா ஹைதராபாத். ஆந்திரா மாநிலம் ஹைதராபாத்தில் இந்த அமைப்பு நிறுவப்பட்டிருக்கும். கேரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா, ரைட். ஸோ அதற்கு அடுத்தது ஒபெக் கூட்டமைப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நாடுகளே இருக்கும். ஒபெக்னா விரிவாக்கம் என்னென்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு அப்படிங்கிறத தமிழில் சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், ஒபெக் அப்படிங்கிறது இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஒபெக். இந்த ஒபெக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு 1960 ஏற்படுத்தப்படுகிறது. இதனோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரியா நாட்டினுடைய தலைநகரான வியன்னாவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 6க்கான நடப்பு நிகழ்வுகள். இதில் மாணவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு நீங்கள் நலமா அப்படின்ற ஒரு திட்டம் தொடங்கியிருக்கு இல்லையா. அதே போல் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்காக தொகுத்து வச்சுருக்கோம். ஸோ கூடிய விரைவில் அந்த வீடியோவும் நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். மாணவர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக குரூப் 4 தேர்வில் அந்த தலைப்புகள்லேருந்து ஒரு வினா நிச்சயமாக இடம்பெறும். தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள் அப்படிங்கிற கண்டென்ட். ஸோ மாணவர்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.